12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆல்ரெடி என்கிட்ட மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னம்னாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே 2 மார்க் கொஸ்டின், அடுத்தது 3 மார்க் கொஸ்டின் வந்துடும். இதில் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னம்னா இல்லை சார் நான் இப்போ வரைக்கும் படிக்கலை, எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இல்லை கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னம்னா என்னுடைய நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 6379172791 பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா 150 உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரோட சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒன் வேர்டு புக் பேக் எல்லாத்தையுமே தரவு பண்ணியிருந்தீங்க. 28 சாப்டரில் ஒரு சாப்டருக்கு 5 ஒன் வேர்டு, 153 ஒன் வேர்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது எல்லாத்தையுமே தரவு பண்ணிங்க அப்படின்னம்னா 20க்கு 19 வரைக்குமே நமக்கு புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க. 1 or 2 வேணால் புக் இன்சைட் கேட்கலாம். அந்த 20 ஒன் வேர்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 9 வேறுபடுத்துக கொஸ்டின். இந்த வேறுபாடு கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னம்னா 2023 நமக்கு 2 கேட்டிருந்தாங்க, 2022 3 கேட்டிருந்தாங்க, 2024 4 5 மார்க் கேட்டிருந்தாங்க. பட் எல்லாருமே யோசிக்கக்கூடியது என்ன அப்படின்னம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 எடுத்தோம், அதில் வேறுபடுத்துக கொஸ்டின் ஒன்று கூட வரல. ஒரு வருஷம் வந்ததை வச்சு நம்ம அதையே இது பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸாகவே இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்க. அதனால் வேறுபடுத்துக கொஸ்டின் 9 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னம்னா 2லேருந்து 3 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் வேர்டு ப்ளஸ் இந்த 5 மார்க்லேயே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படிங்கிறனால இதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. முதல் நிலை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை இடையே உள்ள வேறுபாடு, பணச்சந்தை, மூலதன சந்தை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு, ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, பணவழி பயிற்சி, பணவழியேற்ற பயிற்சி, பாரம்பரிய சந்தையிடுகை மின் சந்தையிடுகையிலிருந்து வேறுபடுகிறது விளக்குக, நிபந்தனை நம்புறுதி, காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டு, தொழில் முனைவோர், அக தொழில் முனைவோர். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் சப்ளிமெண்ட்ரிலையும் 2 5 மார்க் அப்படிங்கிறது இதில் கேட்டிருந்தாங்க. அப்படிங்கிறனால இந்த வருஷம் உங்களுக்கு 2லேருந்து 3 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா பங்குகளுக்கும் கடனீட்டு பத்திரங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. எல்லாத்துக்குமே எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரொம்ப பெருசாக இருக்குது, காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பெருசாக இருக்குது சார் தேவையில்லை. எனி 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்க மேலே கொடுத்துருவாங்க. ஏதேனும் 5 கருத்துக்கள் இருந்தால் முழு மதிப்பெண் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதனால் 5 பாயிண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அடுத்ததாக 5 மார்க் கொஸ்டினில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்தது சொல்லிடுறேன். ஆக்சுவலாக 2 எழுதுறீங்க அப்படின்னா இன்னும் 5 இருக்கு இல்லையா, அந்த 5 அட்டன் பண்ணுறதுக்கு மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்களை விவரி, நவீன மேலாண்மை கோட்பாடுகள், மேலாண்மையின் முக்கிய பணிகள், இந்த 3ல் 1 உறுதியாக வரக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான நிதிச்சந்தை, மூலதன சந்தையின் சிறப்பியல்பு, அரசு பத்திரங்களின் இயல்புகள், இந்த 3லேருந்து 1 வந்துடும். செலக்டட் கொஸ்டின்ஸாகவே சொல்கிறேன், புரியுங்களா? என்னால் முடியலை, மொத்தமே 6 தான் படிக்க முடியும், அந்த 6 மட்டும் படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செபியினுடைய பணிகள், செபியின் அதிகாரங்களை விவரி, ஆட்சேர்ப்பு முறைக்கும் உள்ள அக வளங்களை விளக்குக, ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறவளங்களை விளக்குக, ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள சமீபகால போக்குகளை விளக்குக. இந்த 3லேருந்து 1 செபி கேள்வியிலேருந்து 1. என்ன சார் இப்போ வரைக்குமே 4 சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக மேலே சொன்னோம் இல்லையா அந்த 3, இந்த 3ல் 1 இல்லை அல்லது கொஸ்டினில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக கொஸ்டின் எழுதலாம். அப்போ ஒரே கேள்வியிலே 2 வருதுன்னு சொல்லும்போது பேலன்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கேள்விகள் படிச்சிருக்கணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா சந்தைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன விவரி, சந்தையிடுகையின் பரிமாண வளர்ச்சி, இது 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னா 1 அட்டன் பண்ணலாம். ஆக்சுவலாக இதோட 4வது 5 மார்க் வருது. 5வது 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, நுகர்வோரின் கடமைகளை விளக்குக, பொறுப்புகள் யாவை, வியாபாரத்தின் நுண்ணிய சூழல், இந்த 3ல் 1. ஆக்சுவலாக எல்பிஜி கேள்வியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. இந்த எல்பிஜியின் தாக்கத்தை விளக்குக, தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகள் யாவை, மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகள். ஆக்சுவலாக இதுவும் உங்களுக்கு செப்பரேட்டாகவே எழுதுறதுக்கு 2 5 மார்க்காக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நீ இது 2 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கடன் பத்திரங்கள் யாவை, இயக்குனரின் பல்வேறு வகையான வகைகளை சுருக்கமாக எழுதுக. லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா பல வகையான நிறும கூட்டங்களை விளக்குக, பல வகையான திறந்த மற்றும் ரகசிய வகையில் செயல்படும் வாக்கெடுப்பு முறைகளை விளக்குக. ஆக்சுவலாக இது 36 கிடையாது, 35 தான் கொடுத்துருப்பேன். வாக்கெடுப்புகளை செயல்படும் வாக்கெடுப்புகளை விளக்குக. இது 5 மார்க்குக்கு நான் சொன்ன கேள்விகள் எல்லாம் ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 மார்க் கொஸ்டினுக்கும் 3 மார்க் கொஸ்டின் பார்த்துடலாம். 3 மார்க் பார்த்துட்டே 2 மார்க் பார்க்கலாம், ரைட்டுங்களா? 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கிறதுல வரிசையாகவே மேலாண்மை வரைவிலக்கணம், மேலாண்மை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக, டேலரின் மேலாண்மை தத்துவம் யாவை,
மேலாண்மை முதன்மை பணிகளை பட்டியலிடுக. இந்த 4ல் ஒரு 3 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடியது ரெண்டுமே வரனால உங்களுக்கு அல்லது கொஸ்டினில் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக என்ன செஞ்சிடும் வந்துடும். அடுத்து 2ஆம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக. மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள். பணச்சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவல். இந்த 3ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணலாம். 3வது அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ரசீது, கருவூல ரசீதின் வகைகள், வணிக ரசீதின் வகைகள், இது 2ல் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 2ல் 1. அடுத்தது எப்பயுமே நமக்கு உறுதியாக வரக்கூடியது அப்படின்னம்னா காளை மற்றும் கரடி, மான் மற்றும் முடவாத்து விளக்குக. இந்த 2ல் 1. அடுத்து 16ல் இருக்கக்கூடிய ஆட்சேர்ப்பு முறையில் கோரப்படாத விண்ணப்பங்கள் என்றால் என்ன, மனிதவள மேலாண்மையின் வரைவிலக்கணம், மன அழுத்த நேர்காணல், தேர்வு சோதனைகளின் வகைகள். இந்த 2ல் 1. இல்லைன்னா இந்த அடைவு சோதனையும் முடிஞ்சால் சேர்த்து படிச்சுக்கோங்க. 3ல் 1 அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னம்னா சந்தையிடுதல். மின் சந்தையிடுதல் நன்மைகளை விவரி, மின் சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை, தனியிடை சந்தை பற்றி விளக்குக. இந்த 3ல் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 1 உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னம்னா தாராளமயமாக்கல், உலகமயமாக்கலின் ஏதேனும் 3 தாக்கங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த 2ல் 1 பரீட்சைக்கு வரக்கூடியது. அதுமாரி கீறல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான கீறல்களை வரைபடத்தை வரைக. தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்துக கொஸ்டின்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக 2 மார்க்கில் 1 கேட்கணும், 3 மார்க்கில் 1 கேட்கணும்னு சொல்லும்போது இது ஒன்று தான் இருக்குது. அதனால் இது படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னாலே ஒரு 3 மார்க் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா கொஸ்டின் நம்பர் 37. அடுத்து பின்வருவனவற்றில் விரிவாக்கம், ஸ்டெப் ஜாம் ஜீடு, இது படிச்சுக்கோங்க. அடுத்து எப்பொழுதும் மாற்று இயக்குனரை நியமிக்கலாம். நிழல் இயக்குனர் என்று யாரை அழைக்கின்றோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிழல் இயக்குனர் என்று யாரை அழைக்கின்றோம். அடுத்து கீழே வந்தீங்கன்னா இந்த 46, 47 லாஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடியது. சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன, சாதாரண தீர்மானம் தேவைப்படும் ஏதேனும் 3 செயல்பாடுகளை தருக. இது தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் சொல்லிடுறேன். இது கொஸ்டின் வித் ஆன்சரோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு ஆன்சரோடையே கொடுத்துருக்கேன். மேலாண்மை என்றால் என்ன, மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக, அதிகாரம் என்பதன் பொருள். இது 3 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கிறது, கண்டிப்பாக ஒன்று வந்துடும். மேற்பார்வையில் வீச்செல்லம் என்பதன் பொருள். திட்டமிடுதல் என்றால் என்ன, திட்டமிடுதல் என்றால் என்ன, காமர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி மேலாண்மையின் துணை பணிகளை பட்டியலிடுக. திட்டமிடுதலுக்கும் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய பழமொழி என்ன, இது இம்பார்ட்டன்ட். அடுத்து சந்தையை பொறுத்த வரைக்கும் உடனடி சந்தை, கடன் சந்தை, 2ஆம் நிலை சந்தை விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது, இது 3ல் 1. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்தியாவில் உள்ள ஏதேனும் 5 பங்கு சந்தைகள். 2 மார்க் கொஸ்டினில் ஏதாவது 5 தான் கேட்டிருக்காங்க, பட் புக்கில் இருக்கிற எல்லாமே கொடுத்துருப்போம். ஏதேனும் 5 நீங்கள் எழுதினா போதும். தரகர் என்று யாரை அழைக்கின்றோம், இது இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி துணைத்தரகர் என்றால் என்ன, இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னம்னா ஊக வணிகர்களின் வகைகள் யாவை. அந்த 4 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ஸ் வரும் இல்லையா, காளை, கரடி, கலைமான், முடவாத்து, மான் மற்றும் முடவாத்து, இது படிச்சிருக்கணும். அடுத்து செபியை பொறுத்த வரைக்கும் செபி பற்றி சிறுகுறிப்பு, செபியின் 2 நோக்கங்களை எழுதுக. மனிதவள வேளாண்மை என்றால் என்ன, கீழே வந்தீங்க அப்படின்னம்னா ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா சந்தை 30ல் நுண்ணறிவு சோதனை என்றால் என்ன, நேர்காணல் என்றால் என்ன, இந்த 2ல் 1. இந்த சோதனை முறைகளில் நமக்கு 1 உறுதியாக வரக்கூடியது. அதனால் 5 மார்க்கில் அதை சொல்லியிருந்தேன், பட் உங்களுக்கு 2 மார்க்லையும் இது 2 ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னம்னா மின் சந்தையிடுதல் என்றால் என்ன, சந்தையிடுதல் என்றால் என்ன, நுகர்வோர் என்பவர் யாவர், கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டு தருக, வாங்குவோர் ஜாக்கிரதை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாங்குவோர் ஜாக்கிரதை, விற்பனையாளர் ஜாக்கிரதை என்றால் என்ன, இது 2ல் 1 உறுதியாக வரக்கூடியது, அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி என்றால் என்ன, தனியார் மயமாக்கல் என்றால் என்ன, உலகமயமாக்கலின் ஏதேனும் 2 நன்மைகள். ஆக்சுவலாக இது தனியார் மயமாக்கல் என்றால் என்ன, உலகமயமாக்கலின் ஏதேனும் 2, இது உங்களுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 3 மார்க்லையும் சொல்லி 3 மார்க்கில் சொல்லும்போது தாராளமயமாக்கலும் இந்த உலகமயமாக்கலில் ஏதேனும் 3 தாக்கங்கள் கேட்டிருந்தோம். இதில் 2 நன்மைகளும் தனியார் மயமாக்கலும் படிக்க போகிறீங்க 2 மார்க் கொஸ்டினில். அடுத்து சரக்கு என்றால் என்ன, கீழே அப்படி காசோலை என்றால் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் படிக்கும்போது 5 மார்க் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக 2 மார்க் வருது அப்படின்னம்னா கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு அந்த 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு
எக்கனாமிக்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 5 மார்க் கொஸ்டினில் கொடுத்தது தான் அப்படியே உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பட் நிறைய பேர் அது மெட்டீரியல் இல்லை, நீங்கள் கொடுத்ததில் இல்லை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 5 மார்க்கில் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வரைக்குமே கேட்க போகிறாங்க. அப்படிங்கிறனால கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னம்னா அது எந்த சாப்டரில் நம்ம படித்த எந்த 5 மார்க்கில் இருக்க ஆன்சர் அப்படிங்கிறது. ஏன்னா பாயிண்ட்டாக எழுதும்போது அதில் ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு இதில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க. கண்டிப்பாக சென்டம் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. கொஞ்சம் சிந்திச்சு நிதானமாக எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸாம் சூப்பராக எழுதலாம். பயம் இல்லாமல் போனீங்க அப்படின்னால எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து இந்த 56 பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஜிட்டல் இந்தியாவை பற்றி சிறுகுறிப்பு வரைக, அது ஒன்று. கடன் பத்திரங்கள் என்றால் என்ன, முழுநேர இயக்குனர் என்பவர் யார், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பகரால் சிறுகுறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாக்கெடுப்பு என்றால் என்ன, நான் சொன்ன மாதிரி இது வாக்கெடுப்பு, இது படிக்கல சார், லாஸ்ட்டில் 5 மார்க்கில் வாக்கெடுப்பு சொல்லியிருந்தேன்ல, அது படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா வாக்கெடுப்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி கைடு வச்சுருக்கேன் அப்படின்னம்னா மார்க் பண்ணி சூப்பராக எழுதுங்க. அடுத்ததாக உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ வரும். பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் இந்த வட்டம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அதனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்க்கணும் அப்படின்னம்னாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.